இவ்வளோ பெரிய கட்சி மதிமுக அப்படியே வைகோ வந்து பேசினாருன்னா 2 லட்சம் பேர் அப்படியே நிற்கிறாங்க. வைகோ அதுவே செத்த போனதான் காங்கிரஸ் சார். செத்த போனோன்னு சொல்றீங்க, 23 சீட்டு வரைக்கும் நீங்க ஏன் இழுத்து பிடிச்சிங்க? ஓகே சார், இப்ப நீங்க காங்கிரஸ் 5 சீட்ஸ் ஜெயிச்சாங்க, சொல்லாம போயிட்டாங்க, துரோகி. அது துரோகி தானே. நிறைய பட்டங்கள்லாம் கொடுக்குறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, திமுக வந்து அதிமுக கூட பேச்சு போட்டாங்க கூட்டணிக்கு, அதனாலதான் நாங்க யாரு இதை யாருமே மறுக்கல. சட்டசபையில எதிர்கட்சி தலைவரும் எடப்பாடியும் உட்கார்ந்துருக்காங்க, இதை மறுக்கல. முதல்வர் சொல்லும் போது தொழில் திருமாவளவன் சிஎம் ஆக்கலாம், தனிப்பட்ட முறையில் குடியாத்த குமரனை கேட்டால் கூட தொழில் திருமாவளவன் சிஎம் ஆக்கலாம் ஒத்துக்கலாம். ஒரு உடன்பாடில் தான் வந்தானுங்க. உங்களுக்கு ஓட்டு போடலையே காங்கிரஸ், யாருமே காங்கிரஸ் வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது இல்லை போடலையே. அப்போ விஜய் அவர்கள் சொன்னது மாதிரி உண்மையான காங்கிரஸ் தாவேகா பக்கம் இருந்திருக்கு சார். துரோகிங்க சார் எல்லாருமே. விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு ஓட்டு போடலீங்க. அவர் சண்முகம் ரொம்ப தரங்கட்டு பேசுறாரு, ரொம்ப தரங்கட்டு பேசுறாரு. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக வாதிப்போம். சார் வணக்கம். வாழ்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். திமுக தனித்து விடப்பட்டதா? கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையிலையும் பங்கேற்றிருக்காங்க. அடுத்தடுத்து மதிமுக கூட வெளில வந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய கட்சி மதிமுக அப்படியே வைகோ வந்து பேசினாருன்னா 2 லட்சம் பேர் அப்படியே நிற்கிறாங்க. வைகோ அது செத்த போனதுக்கு நாங்கள் உயிர் கொடுத்தோம். அது மரண திமுக, அது மதிமுக இல்லை. அவங்களாம் ஒரு ஆளுன்னு போய் அவங்க பேர்லாம் சொல்லிக்கல. திமுகலாம் யாரும் தனித்து விடவே முடியாதுங்க. ஒரு தேர்தலில் வெற்றி தோல்வின்றது சகஜம், நல்லா புரிஞ்சுக்கிங்க. திமுக மாதிரி தோத்த கட்சி இல்லை, திமுக மாதிரி ஜெயிச்ச கட்சி இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது 13 வருஷம் ஆட்சியில் இல்லை. இதோட திமுக முடிஞ்சிருச்சாங்க. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே நடந்த இடைத்தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். அதன் பிறகு தலைவர் கலைஞர் சிஎம் வந்து நல்லா ஆட்சி பண்ணார். ராஜீவ்காந்தி மனித வெடிகுண்டால் ஸ்ரீபெரும்புத்தூரில் இறந்து போனாங்க. அந்த பழி யார் மேலே போட்டாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டாங்க. டிஎம்கே தான் கொண்டுட்டாங்க. அப்போ நான் பெங்களூரில் இருக்கிறேன். அப்போ பெங்களூரில் சின்ன பையன், பெங்களூரில் இருக்கிறேன். ராஜீவ்காந்தியை கொலை பண்ணது டிஎம்கேன்ட்டாங்க. டிஎம்கேவே எல்டிடின்ட்டாங்க கர்நாடகா ஃபுல்லாக எல்லா ஊர்லேயும். கொண்டே திமுக தான் பழி தூக்கி போட்டாங்க. அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ சொன்னாங்க இனி திமுகங்கிற கட்சி ஒழிஞ்சிட்டான். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அவருக்கு தமிழ்நாட்டில் இறக்குறாரு. எலெக்ஷன் கேன்வஸ்க்கு வந்தவர் ஸ்ரீபெரும்புத்தூரில். அந்த பழி தூக்கி திமுக மேலே போட்டாங்க. எவ்வளோ பெரிய பழி அது. ராஜீவ்காந்தி யார்? இந்திரானுடைய மகன், பண்டிட் ஜவஹர்லால் பிரதமராக இருந்தவர். சிட்டிங் அப்போ சிட்டிங். அவரை வந்து நுச்சு நூறாக போகுது பாடி. திமுக தான் கொண்டுட்டாங்கன்னும் போது அது எவ்வளோ பெரிய பழி. முடிஞ்சு போச்சு திமுகன்னாங்க. அவ்வளோதான், இனி திமுக ஒரு கட்சியே கிடையாது, இனி எங்கேயுமே கொடி கம்மியாக இருக்காதுன்னு. அடுத்த 5 வருஷத்தில் தேர்தல் 96 அடுத்த தேர்தலே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வரும். அடுத்த தேர்தலில் அப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக வராங்க. அடுத்த தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. எனவே ராஜீவ்காந்தி கொலைப்பழி எங்கள் மீது விழுந்துச்சு, அதையும் நாங்கள் வென்று வந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஆட்சிக்கு வரோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி. இப்போ லாஸ்ட்டாக 10 வருஷம் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அடுத்து அவங்க இறந்துட்டாங்க. அப்புறமா எடப்பாடி 4 வருஷம் இருந்தார். மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் ஆச்சுங்களா. இப்போ இந்த கூட்டணி கட்சியில் நம்மளோட கூட்டணி சேர்ந்து நமக்கு ஜெயிச்சாங்க. இப்போ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுகனால தான் ஜெயிச்சாங்க. எல்லா கூட்டணி கட்சிகளும் திமுகனால தான் ஜெயிச்சாங்க. அவங்களுக்கும் தொகுதிக்கு 2000, 3000, 5000 ஓட்டுக்கிற கட்சியெல்லாம் கூட இருக்குது. அதுவும் எங்களுக்கு ப்ளஸ் தான். ஒரே வகையில் கூட்டணி நான் அந்த கேவலப்படுத்த விரும்பல. மதிமுக என்கின்ற அந்த ஒரு கூவம் ஆறுக்கூட மோசமான கட்சி, அது விடுங்க, அதுக்கு ஆளே கிடையாது. அந்த ஆளை நாங்கள் சேர்க்கலை. அந்த ஆளை வந்து சேர்ந்துங்க. எங்கள்கிட்ட ஆளே இல்லைங்கிறீங்க. ஆளே இல்லாத இடத்துல செயற்குழுலாம் நடக்குது. அது சும்மா தெருல போகிறோன்னு எவனா கூப்பிட்டு உட்கார வேண்டியதான். உயர்மட்ட செயற்குழு கூட்டம்
அவன் பீச்சில் சுண்டல் விற்கிற மாதிரி ஒத்தக்கிறான். அதில் பார்த்தா இன்னொருத்த பார்த்தா எவனோ பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்கிறான். இன்னொருத்த பார்த்தா எவனோ செயின் அடிக்கிற மாதிரி இருக்கிறான். இவெல்லாம் உயர்மட்ட செயற்குழு கூட்டம், அடுத்து பொதுக்குழு கூட்டம், தெருவில் போகிறவனை கூட்டு போடல உள்ள உட்கார வச்சுட்டாங்க. அடுத்து பொதுக்குழு கூட்டம். இதுதான் அவங்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஆளாக வந்து நம்மகிட்ட சேர்ந்தாங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட் நம்மகிட்ட நீண்ட நாட்களை கூட்டின்னு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் பெட்டில் அவங்களுக்குன்னு ஓட்டுக்குது. நான் அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட்டை வந்து இழிவுபடுத்தி பேச முடியல. காங்கிரஸ் பெட்டில் அதுவே செத்த போனதான். காங்கிரஸ் சீரியஸாக இருந்துச்சு, முடியாதுன்ட்டா வாய்க்குங்க. ஐசியூவில் சேர்த்து வென்டிலேட்டர் வச்சு ஆக்சிஜன் வச்சு காப்பாற்றி கூட்டின்னு வந்து வெளியே விட்டு ஏதோ எம்எல்ஏ ஆக்கணும். இது இப்போ அதை வந்து விஜய் கூட்டின்னு போய்க்கிறாரு. ஓகே சார், விஜய் கூட்டின்னு போய்க்கிறாரு. ஒரு சின்ன ஒரு கருத்து சார், செத்த போனோன்னு சொல்கிறீங்க, 23 சீட்டு வரைக்கும் நீங்கள் ஏன் இழுத்து பிடிச்சிங்க? வந்தா கூட்டணி சேர்ந்தா சரி, இல்லை விட்டுறலாமே? இல்லை விடுற மாதிரி தான் இருந்தோம். இல்லை அதை நாங்கள் விடுற மாதிரி தான் இருந்தோம். விட்டுட்டோம். கடைசியில் வந்தாவா வரகாட்டி போன்னு விட்டாச்சு. கடைசியில் விட்டாச்சு. அதை விட்டுட்டு நம்ம ரூட் மாறிட்டோம். 28 சீட்டு கொடுத்தோமே, ரூட் மாறிட்டோம். கடைசியில் அன்னை சோனியா, மல்லிகார்ஜுன கார்கே 2 பேர் திமுகவோட தான் இது கூட்டு வரணும்னு அவங்க விரும்பினாங்க. ஆனால் அவன் அப்பயே ராகுல் காந்திக்கு அவருக்கு திமுகவோட வரதுக்கு விருப்பம் கிடையாது. ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு முதல் இந்தியாவில் சொன்னதே அவங்க அம்மா கூட சொல்லலை. மரியாதைக்குரிய அன்னை சோனியா கூட சொல்லலை, தளபதி தான் சொன்னார். ஆனால் மக்கள் ஏற்றுக்கல. அந்த 28 சீட்டு கொடுத்தோம். அவங்க 4-5 தான் ஜெயிச்சாங்க நினைக்கிறேன். 4-5 சீட் ஜெயிச்சுக்கிறாங்க. அந்த 28 திமுக நின்று தான் 20 சீட் திமுக ஜெயிச்சிருக்கோம். ஓகே சார், இப்போ நீங்கள் காங்கிரஸ் 5 சீட் ஜெயிச்சாங்க, சொல்லாமல் போயிட்டாங்க, துரோகி. அது துரோகி தானே. நிறைய பட்டங்கள்லாம் கொடுக்குறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக வந்து அதிமுக கூட பேச்சை போட்டாங்க கூட்டணிக்கு, அதனால தான் நாங்கள் கிளம்பிட்டோம். யாரு இதை யாருமே மறுக்கல. சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவரும் எடப்பாடியும் உட்காந்துருக்காங்க, இதை மறுக்கல. முதல்வர் சொல்லும்போது நல்லா கேட்டுங்க, அவன் ஜெயிச்ச மறுநாளே போயிட்டான். அப்போ இந்த பேச்சே நடக்கலை. ஆனால் நடந்தது உண்மை. இது நடந்ததுன்னா ஒரு சர்க்கிளில் நடத்திக்கினாங்க. இதுக்கும் தளபதிக்கு எந்த பொறுப்பு இல்லை. தளபதி சொல்கிறாங்க, அப்பயும் தளபதி பார்க்குறாரு. நான்லாம் பாங்க தான் தலைவர் நடந்தான் சுற்றி நிற்கிறேன். அப்பயும் தளபதிக்கு ஒரு முழு மனசோடு அது வரல. அப்பயும் தளபதி சொல்கிறாரு, திமுக என்ற கட்சியை எதிர்த்து தான் எம்ஜிஆர் வந்து ஏடிஎம்கே ஆரம்பிக்கிறாரு. இன்னும் 2 மணி நேரத்துக்கு முன்னால் தான் டிவிக்கு கட்சி ஆட்சிக்கு வந்துக்குது. நம்ம காலகாலமாக திமுக அதிமுக நம்ம எதிர்கட்சிக்கு இவங்க கூட கூட்டணி சேர்ந்தது எதுவும் சாத்தியப்பூர்வமே இல்லை. மகாராஷ்டிராவில் நடந்துச்சு இல்லை, மகாராஷ்டிரா அரசியல் நடக்கும். நம்ம திராவிட அரசியல் இது எப்படி செட் ஆகும் இது அப்படின்னு சொல்லி பேசினே இருக்கும்போது அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு. எடப்பாடி, அந்த சிவி சண்முகம், வேலுமணி, இப்போ குட்கா, விஜயபாஸ்கர்லாம் ஏற்றுக்கல. அது உள்ளே பிரச்சனை ஆச்சு. இவ்வளோ சொல்கிறாங்களே இவங்கெல்லாம் எல்லாம் உக்கான்னு கேட்டுன்னு வந்தவங்க தான். எல்லாம் அவங்கள்ட்டும் பேசுனாங்க. யார் 2 கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கிட்டும் பேசுனாங்க. அப்புறமா வந்து இங்கே ஐஎம்எல்ஏட்டும் பேசுனாங்க, கம்யூனிஸ்ட்டும் பேசுனாங்க, தொழில் திருமாவளவன்ட்டும் பேசுனாங்க. எல்லாட்டையும் பேச்சு ஒன்றே இருந்துச்சு. அப்புறமா ஒரு டாக் வந்துச்சு, தொழில் திருமாவளவனை சிஎம் ஆக்கலாமான்னு. அதுக்கு மட்டும் தளபதி ஒத்துக்கினார், தொழில் திருமாவளவன் சிஎம் ஆக்கலாம். தனிப்பட்ட முறையில் குடியாத்த குமரனை கேட்டால் கூட தொழில் திருமாவளவனை சிஎம் ஆக்கலாம் ஒத்துக்கலாம். ஒரு தலித் லீடர், ஒரு திருமணம் பண்ணிக்காமல் இன்றைக்கி அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாரு. சரி பண்ணலான்னு. எடப்பாடி திருமாவளவனை வந்து நான் வந்து சிஎம் ஆக்கிறத கட்சி நடத்துகிறேன்னு, அதுவும் அப்படி இப்படி போயிடுச்சு. கடைசியாக தளபதி ஒரு முடிவு எடுத்தார். கடைசியாக ஒரு தளபதி முடிவு, இந்த கவர்மெண்ட்டை ஒன்றும் இல்லாமல் கவர்னர் ஆட்சி கொண்டு வரணும் இன்றைக்கி தலைவர் நினச்சி தானே பண்ணியிருக்கலாம். ஆனால் தலைவர் என்ன பண்ணார், ஏன்பா எல்லோரும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. இன்றைக்கி கூட அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட்கார் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்களே எங்களை ஆதரவு கொடுக்க சொன்னது யார்? எல்லாம் போய் விஜய்க்கு ஆதரவு கொடுங்க, கவர்னர் ஆட்சி வந்துட்டு போகுது, கவர்னர் ஆட்சி வேணாம், விஜயே எந்த போட்டோம், நம்ம எதிர்கட்சியை செயல் பண்ணலான்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னது யார்? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான் சொன்னார். என்ன சொல்கிறார்? தலைவர் தான் சொல்கிறாரு, அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் வந்து யாருக்கும் துரோகம் பண்ணலை, இவங்களே தான் எங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தரை கூட்டு போயிட்டு அதை இணைப்பு விழா நடத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணி விட்டு திமுக தான் அப்புறப்படுத்துது அப்படிங்கிறாரு. திமுக வந்து என்றைக்குமே விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அப்புறப்படுத்துறதில்லை. அண்ணன் திருமாவளவனோட மதிக்கக்கூடிய தலைவர் அன்ற கலைஞர் இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்கள், அவரை என்றைக்குமே நம்ம அவமரியாதைப்படுத்தலை. அவர் அப்படி நினச்சிக்கின்னா நம்ம என்ன பண்ணுறது இருக்குது? இன்றைக்கும் அவர் மீது மரியாதை உண்டு. அவருக்கு இப்போ மனசாட்சி உறுத்துது. சார் ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து வராங்கன்னும் போது நம்ம எப்படி வேணான்றது? அவங்க வரான்றாங்க, ஒரு கட்சியிலேருந்து வரான்றாங்க. இப்போ உங்கள் கட்சியில் உங்கள் கீழ்மட்டம் 2ஆம் கட்ட தலைவர் திமுக கூட்டணி இருக்கும்போது எவ்வளோ பேசுனாங்க திமுக தெரியுமா? எவ்வளோ பேசுனாங்களே திமுகவை, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க ஐடிவிங்கலேருந்து, அவங்க எவ்வளோ பேசினாலும் கூட்டணி கட்சி விடுதலை சித்தி விமர்சனம் பண்ணக்கூடாது, காங்கிரஸை விமர்சனம் பண்ணக்கூடாது, யாரையும் நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்கன்னாங்க. அவ்வளோ பேச்சு பேசினாங்க. நான் உங்களை ஒன்று கேட்குறேன், எங்கள் கூட கூட்டணி தாங்க இல்லை காங்கிரஸ், ஒரு உடன்பாடில் தான் வந்தானுங்க, எங்களுக்கு ஓட்டு போடலையே காங்கிரஸ் யாருமே, காங்கிரஸ் வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது இல்லை போடலையே. அப்போ விஜய் அவர்கள் சொன்னது மாதிரி உண்மையான காங்கிரஸ் தாவேகா பக்கம் இருந்திருக்கு சார். துரோகிங்க சார் எல்லாருமே. இன்றைக்கி அந்த காங்கிரஸுக்கு தலைவர் மாணிக் தாகூர், அந்த ஒரு சின்ன தம்பி விஜய் பிரபாகரன் தண்ணி காட்டினார், கஷ்டப்பட்டு 4000 ஓட்டில் ஜெயிக்க வச்சோம், நன்றி இல்லாமல் பேசுகிறான். அந்த
ஓட்டு போடலிங்க எங்களுக்கு. காங்கிரஸ்காரு நான் 28 சீட்டு வாங்கி போனான். அந்த காங்கிரஸ் இருக்கிற வாக்கு வங்கி எங்களுக்கு வரலைங்க. எங்க கூட இருவனே துரோகிங்க. காங்கிரஸ் வாக்கு வங்கி எங்க போச்சுன்னு கேட்டீங்கன்னா விசிலுக்கு போட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு ஓட்டு போடலிங்க. போடல. விடுதலை சிறுத்தை வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்கும். இப்போ ஒட்டுமொத்த பட்டியலினத்தின் மக்கள் எல்லாரும் விடுதலை சிறுத்தை கிடையாது. அதுலேயும் திமுக இருக்கிறாங்க, அதுலேயும் அண்ணா திமுக இருக்கிறாங்க, அதுலேயும் வந்து டிவிகே கட்சிக்கு இருக்கிறாங்க, அதுலேயே புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி அவர் கேவிக்குப்பம் தான் எம்எல்ஏ இருந்தார், அவருக்கும் இருக்கிறாங்க. பூவன் ஜெகன்மூர்த்தி அவருக்கும் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுக்கு இருக்கிறாங்க எல்லா. ஆனால் விடுதலை சிறுத்தைக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கும். நான் தலித்தா ஆனால் நானே எங்கள் அண்ணன் திருமாவளவனுடைய பானை சின்ன தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு இருக்கிறான் பாருங்க. அவங்க எங்களுக்கு போடலிங்க. நான் பகிரங்கமாக சொல்கிறேங்க. அவங்களும் விசிலுக்கு போட்டாங்க. காங்கிரஸ் அவங்களும் விசிலுக்கு போட்டாங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அவர் சண்முகம் ரொம்ப தரங்கட்டு பேசுகிறார். நிறைய சோஃபா அவர் வீட்டுக்கு போச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப தரங்கட்டு பேசுகிறார். ஆனால் கம்யூனிஸ்டுக்கார் இப்போ பேசினாலும் கம்யூனிஸ்ட்கார் ஓட்டு போடுவோம் விசிலுக்கு போட்டுருக்க மாட்டாங்க அன்றைக்கி அந்த தேர்தலில். அதை நான் உறுதியாக சொல்கிறேன். தேமுதிக அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்குன்னு போடுற ஓட்டு கரெக்டாக வந்துச்சு. நாங்கள் 10 சீட்டு கொடுத்தோம். குடியாத்தில் அவங்க தான் 0.1% வந்துருச்சு லாஸ்ட் எலெக்ஷனில் நடந்தது மாதிரி. இல்லை, அதாவது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சேர்ந்த கூட்டணி அன்றைக்கி அப்படிப்பட்ட கூட்டணி. குடியாத்தில் நல்ல ஓட்டு தான் வாங்கினார். ஒரு தம்பி பிரதாப் ஒருத்தர் நின்னார் குடியாத்தில், நல்ல ஓட்டு தான் வாங்கினார். ஏங்க கேப்டன் விஜயகாந்த் ஒரு மரியாதை இருக்குதுங்க, ஒரு மரியாதை இருக்குது. அதான் சார் இவங்க தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் ஓட்டு வாங்கி மதிமுக விட 1 லட்சம் மடங்கு மேலு. 1 லட்சம் மடங்கு. 1 லட்சம் ஒன்றா எல்லாரும் 1000 மடங்குன்னுவாங்க. 1 லட்சம் மடங்கு. அந்த அம்மா ஜெயிச்சிருக்காங்க, அந்த அக்கா ஜெயிச்சிருக்காங்க. அவங்க பார்ட்டி அவங்க ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அவங்க இளைஞர் விஜய் பிரபாகர்லாம் இருக்காங்க, ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு யாரும் ஓட்டே போடலிங்க. அந்த காதர் மொய்தீனுங்க, பேராசிரியர் காதர் மொய்தீன், காயிதே மில்லத்துடைய கட்சிங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு. நீங்களே தகைசால் தமிழர்னு பட்டம் கொடுத்தோம். இருங்க, பட்டம் கொடுத்தோம். அவர் எவ்வளோ கேவலமாக அவர் வார்த்தை ஒன்று எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர். வேலூரில் எம்பி சீட்டுக்கு வந்து நின்னார். ஒரு சூட்கேஸில் 4 வேஷ்டி, 4 சட்டை, ஒரு கைலி, பட்டாப்பட்டி போட்ட டவுசர் ஒரு 4-5, பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷோடு வந்தார். அவரை நாங்கள் வேலூரில் ரூம் போட்டு தங்க வச்சு அவரை ஏற்றி வண்டியில் அவரால் உட்காரவும் முடியாது. அவரை நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு வண்டியிலே ஒரு சேர் மாதிரி செட் பண்ணி அவரை உட்கார வச்சு, நான் தான் கூட மைக்கில் பேசிட்டு வரேன், பிரேக் கட்சி எப்படி மனுஷன் எப்படி போயிடுவார்னு சொல்லி சீட் பெல்ட் போடுற மாதிரி ஒரு டவலை போட்டு அவரை கட்டி அவர் 2 பேரும் பத்திரமா பிடிச்சின்னு இப்படி கையெடுத்து கும்பிடுங்கன்னாரு. அவர் நான் இப்படி தான் வந்தார். ஐயோ அப்படி சொல்லுங்கள், இஸ்லாமியல் பகுதியில் இப்படி சொல்லுங்கள், தப்பு இல்லை, இப்படி சொல்லுங்கள், இப்படியும் சொல்லுங்கள், இப்படியும் கும்பிடுங்கன்னு சொல்லி அவர் அப்படியே உட்கார வச்சு பொம்மை மாதிரி அப்படியே ஊர்வலமாக கூட்டின்னு போய் அவர் எம்பி ஆக்கி அவர் டெல்லிக்கு அமிச்சோம். அதுக்கடுத்து அப்துல் ரஹ்மான் வந்தார். ரொம்ப தங்கமான மனுஷன், துபாயில் மிகப்பெரிய அதிகாரி, ரொம்ப தங்கமான மனுஷன். இப்பயும் அவரை எம்பி ஆக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க கூட போய் கூட்டணி சேர்ந்துட்டு அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, பேராசிரியர் காதர் மொய்தீன் சொல்கிறாரு, இஸ்லாமிய பெண்களை விஜய் ஈர்த்திருக்கிறார். என்ன வார்த்தைங்க அது, என்ன வார்த்தை. இன்றைக்கி இஸ்லாமிய பெண்கள்னால் இன்றைக்கி கூட அவங்க வீட்டு விட்டு வெளியே வந்தால் கூட சின்ன குழந்தைங்க கூட அந்த ஹிஜாப் போட்டுன்னு வராங்க, புர்கா போட்டுன்னு வராங்க. அவங்க முகத்தை அவங்க வீட்டுகளுக்கு போனால் கூட நம்ம லேடிஸ் அங்கே யாரும் வெளியே வந்து அவங்க வரமாட்டாங்க, வெளியே யாரும் வரமாட்டாங்க. யாருன்னா வயசானவங்க இருந்தால் கூட அவங்க முகம் ஒன்று தான் தண்ணி கொடுப்பாங்க. நம்ம கட்சிக்கார்ட்டு கூட அவ்வளோ ஒரு ஐதீகமாக அவ்வளோ அந்த இஸ்லாம் மதத்தினுடைய பெண்கள் எப்படி கூட இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த பெண்களை வந்து விஜய் வந்து ஈர்த்துட்டாருன்னு பேசணுன்னா இஸ்லாமிய பெண்களே காரி துப்புனாங்க ஆச்சுங்களா. இஸ்லாம கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டருக்கு போச்சு, இந்திய யூனியன் முஸ்லீம் ஓட்டு இல்லை, கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டர் போச்சு. எனவே ஓட்டு போகிறது அவங்க விருப்பம், பொதுமக்கள் யாருன்னா போட்டோம். எங்கள் கூட்டணி கட்சி என்ன கூட்டணின்னு என்னங்க, உன்னால் தனியாக நின்னா ஜெயிக்க முடியாது, உன்னால் தனியாக நின்னா நீ டெபாசிட் கூட வாங்க மாட்டேன். எங்களோட கூட்டணியில் இருந்த எல்லா கட்சியும் சொல்கிறேன், அவங்க தனியாக எல்லாரும் தனியாக நின்னாங்கன்னா யாரும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. எங்கள் கூட சேர்ந்து எங்களால் ஜெயிக்கிறீங்க, உங்களால் எங்களுக்கு ஓட்டுக்குது. நான் உங்களை ரொம்ப மறுமலர்ச்சி திமுக, மதிமுக, மரண திமுக தவிர மீது எங்களோட அந்த கூட்டணி எல்லா கட்சினாலும் எங்களுக்கு தொகுதி குறைஞ்சபட்சம் 1000, 2000, 3000, 4000, 5000 ஓட்டு எங்களுக்கும் இருக்குது. ஒன்றால் இருக்குது. எத்தனோ தொகுதி 2000 ஓட்டு 3000 ஓட்டு நாங்கள் தோக்குறோம் இல்லை, அந்த இடத்துல கூட்டணி கட்சியோட ஹெல்ப் எங்களுக்கு இருக்குது. ஆனால் பெரிய ஓட்டு எங்கள் ஓட்டு, எங்களால் ஜெயிச்சு நாங்கள் தான் சொன்னோம் நீங்கள் வந்து ஆதரவு கொடுவோன்றங்க. அப்புறம் நாங்கள் அமைச்சர்கள் இடம் பெட்டானே இடம் பெற்றுருங்கன்னு சொல்லிட்டோம். அங்கே போயிட்டு இப்போ போய் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி, ஏன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இமையா, உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, எல்லாரும் நடந்துனுக்குது, பேச்சுவார்த்தை நடந்துனுக்குது. அதிமுக கூட்டணி பண்ணுங்க, அதான் நாங்கள் போனோம், அதான் போனோம் சொல்லி இப்போ விஜய் கூட போயிட்டு இன்றைக்கி விஜய் அவங்க என்னென்ன பண்ணோமோ எல்லாம் சிறப்பாக பண்ணிப்பார். ஏன்னா ஃபைனான்சியர் யாருன்னு கேட்டால் பிடபிள்யூ அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் பேருக்கு தான், ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் மிஸ்டர் ஜோசப் விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. பட் ஆக்டிங் சிஎம் இஸ் ஆதவ் அர்ஜுனா. ஆக்டிங் சிஎம் இஸ் ஆதவ் அர்ஜுனா. Total all IPS, IAS officers are under control of Adav Arjuna. According to me, not only according to me, this is the real fact. Adav Arjuna is the CM of Tamil Nadu. Just for namesake, Mr. Joseph Vijay is a toy CM. இந்த கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷன் பண்ணுறது யாருன்னு கேட்டால் ஆதவ் அர்ஜுனா.
கூட்டணி எல்லாம் பேசியாச்சு. பேசி இன்றைக்கி எங்களை விமர்சனம் பண்ணுறாங்க. எங்கள் முதல குத்தினான் இல்லை கூட்டணி கட்சி, உன் முதல ஏன் குத்த மாட்டாங்க? ஸோ திமுக தனித்து விட்டுட்டாங்கன்ற வார்த்தையை நீங்கள் விடவே விடாதீங்க. இந்த முறை நாங்கள் ஜெயித்தோம் இல்லை, 75 தொகுதி ஜெயிச்சோம் திமுக கூட்டணி. இது திமுகவுக்கு மட்டும் விழுந்த வாக்கு வங்கி. இதுதான் திமுகவின் உண்மையான வாக்கு வங்கி. இன்னும் நாங்கள் விழிச்சுக்கணும். இனி நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணணும். இது எங்களுக்கு எங்கள் கூட இந்த ஐஎம்எல்யூ, எங்கள் கூட இந்த கம்யூனிஸ்ட் ஓட்டு எங்களுக்கு வந்துச்சு. இன்றைக்கி அவங்க பேசுகிற பேச்சு நான் கம்யூனிஸ்ட் நான் கொச்சைப்படுத்தவில்லை. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு எங்களுக்கு வரல. காங்கிரஸ் ஓட்டு தாருங்க, அவன் ஓட்டு வரவே வராது. அவன் கோபால்சாமிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்தது 2000 ஓட்டு கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்தது 2000 ஓட்டு கிடையாது. ஸோ நாங்கள் தான் ஜெயிச்சுக்கிறோம். இன்றைக்கி நீ என்ன பண்ணுற, எங்கள் கூட்டணி கட்சியில் வச்சு உங்கள் கூட்டணியில் எங்கள் பக்கம் வந்துச்சு, எங்கள் பக்கம் வச்சுக்கோ. கோபால்சாமி என்னத்த கூட்டணி சேர்த்தாங்க சொல்லுங்கள்? விஜய்க்கு தெரியாதா? ஆத ஒரிஜினா தான் சேர்த்தா. அப்படி என்னத்துக்கு சேர்த்தாங்க? அந்த ஆள்னால எந்த புரோஜனம் இல்லைன்னு தெரியும். என்னத்துக்கு வச்சுனாங்க? அவங்களுக்கு குலைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். விஜய் பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசணும். இப்போ திமுக இத்தனால அதுக்கு தான் வச்சுருந்தீங்களா? நாங்கள் வச்சுக்க அந்த ஆளாக வந்தார். நாங்கள்லாம் வேணாம் தான் சொன்னோம் சார். நாங்கள்லாம் வேணாம் தான் சார் சொன்னோம். எந்த தொடரும் கோபால்சாமி அது பிடிக்கல. அவர் கூட்டின்னு வந்து எம்பி ஆக்கி தீப்பொட்டி சிந்த நிற்க வச்சு நாங்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்க முடியுமா? நாங்கள் இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நடுநிலைமையாக சொல்லுங்கள். கோபால்சாமியை பார்த்து 100 ஓட்டு போடுவானா? அந்த தீப்பொட்டிக்குள்ளே 100 குச்சி இருக்குமா? ஒரு தீப்பொட்டிக்குள்ளே அந்த 100 ஓட்டு உன்னால் வாங்கிட முடியாது. நோட்டா கீழே தான் வாங்கியிருப்பேன். அங்கே இருக்கிற அண்ணன் KN நேரு, தலைவர் தளபதி அண்ணன் உதயா சொன்னார் ஜெயிக்க வைங்கன்னு. அங்கே அண்ணன் KN நேரு என்னுடைய திமுக தொண்டர்கள், என் திமுக நிர்வாகிகள் கஷ்டப்பட்டு வேலைப்பட்டு ஜெயிக்க வச்சா என்ன சொல்கிறது, பீடை தொலைஞ்சி சொல்கிறான் அந்த ஆள். யார்? வைகோ பையன், துரை வைகோ. எங்களை விட்ட பீடை போச்சுன்றான். நாங்கள் தனி சின்னத்தில் போட்டு விடாமல் விட்டோம். உதயசூரியனில் போட்டிருந்தீங்கன்னா காலி. பெரிய தப்பு. போட்டிருந்தா காலி. நீ எங்கள் துரதிருஷ்டவசம். உதயசூரியன் அந்த உதயசூரியன் தானடா அவங்க அப்பாவை 27 வருஷம் வைகோ பார்லிமெண்ட்டுக்கு அமிச்சிச்சு. இப்போவும் பார்லிமெண்ட்டுக்கு அமிச்சோம், உன்னையும் பார்லிமெண்ட் வச்சுக்கிறோம். இப்போ அந்த எத்தனை கட்சிக்கு போவான்? அன்னைக்கு ஜெயலலிதா, நாங்கள் தங்கத்தாரை புரட்சி தலைவி அம்மாவை பாதுகாப்பு கவசமாக இருந்து பாதுகாப்போனாரா? அடுத்து கேப்டன் விஜயகாந்த் மனுஷன் எங்கள் கூட கூட்டணி இருந்தால் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தை முதலமைச்சராக்குவேன், அவருக்கு அதிமுக பாதுகாப்பு கவசமாக இருப்பார்னாரா? இன்னைக்கு தாவேக்காவுக்கும் பாதுகாப்பு கவசம். இப்போ என்ன சொல்றாரு? ஆளுகிற தாவேக்கு அரசை எதிர்கட்சிகளால் வரக்கூடிய கணைகளை தடுத்து நிறுத்துகிற பாதுகாப்பு கவசமாக அதிமுக இருக்கும். ஆச்சா, அன்னைக்கு என்ன சொன்ன? திமுக இருக்கும்போது அண்ணன் கலைஞரிடத்திலே சத்தியம் செய்திருக்கிறேன், இந்த மண்ணிலே உயிர் வாழும் வரை தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு பக்கபலமாக பாதுகாப்பு கவசமாக இருப்பேன். உக்காளி எத்தனை பேருடா பாதுகாப்பு கவசமாக இருப்பீங்க? அப்பனும் புள்ளியும் தும்பஞ்சடியில தூக்கு போட்டுன்னு தொங்குங்கடா. என்ன பேச்சு? அப்படியே சிரிக்கிறார். நான் லஞ்சம் வாங்கினேனா? என்னுடைய நேர்மை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்படியே கரடி கக்கூஸ் போற சவுண்ட்ல சிரிக்கிறான். காரி தப்புறான். என்னது? ஐயோ, இந்த அவை பழிக்கிறாள் ஆளாக வேண்டுமா? அன்றைக்கே ஈழப்பொருளை நான் வடிந்திருந்தால் நன்றாக இருக்குமே. என்னை நோக்கி ஒரு குண்டு வந்தது, கடலிலே வந்து கொண்டிருக்கிறேன். அந்த குண்டு என் மீது விழாமல் கடலிலே விழுந்து விட்டது. இன்னொரு குண்டு வந்தது, அது என் மீது விழும் என்று பார்த்தேன், அதுவும் விழவில்லை. அந்த குண்டால் நான் இறந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. வக்காலே அந்த குண்டுக்கே கேவலமாயிட்டு இருக்கும். இந்த ஆள் முழுதும் தான் ஈழப்போரில் இறந்திருந்தா ஈழத்துக்கே கேவலமாக இருக்கும். இவங்கெல்லாம் ஈழப்போரை பற்றி பேசி, இவங்கெல்லாம் திமுக பற்றி லஞ்சம், என்னது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன். அப்போனா வாயில் பனானாவை வச்சுருந்த திமுக கவர்மெண்ட் 5 வருஷம் இருந்தியா? அப்போ தெரியல அவனுக்கு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் சொல்லிட்டு? அப்போ தெரியல அவனுக்கு. எனவே இப்படிப்பட்ட ஆட்கள் போய் இன்னைக்கு எங்களை எதிர்த்துட்டு திமுக தனித்து விடப்பட்டதுன்னா, அவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்த தேர்தல் ஒரு தோல்வி வச்சு அவர் யாரும் கணிக்க முடியாது. சார், அப்பா எங்கன்னு தேடினார். யாரு? சிஎம் ஜோசப் விஜய் அப்பா எங்கன்னு தேடுறார். அவர் நீ ஜெயிச்சு மறுநாளே போன அப்பா இருந்தார்ல, வீட்டில் அப்பா இருந்தார்ல, போனாலே எங்கள் தலைவர்கிட்ட. அப்பா பார்த்த இல்லை. எலெக்ஷன் கவுண்டிங் அன்னைக்கு 2 மணிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் தோத்துட்டார்ப்பா. அறிவாலத்து சாயங்காலம் வந்துட்டார். மறுநாள் தொகுதிக்கு போயிட்டாரு. இந்திய துணை கண்டு மட்டும் இல்லை, உலகத்திலே ஒரு தலைவன் தோற்று போய் மறுநாள் மக்களை சந்தித்தார் என்று கேட்டால் அவர் எங்கள் ஒரே தலைவன், என்னாலும் தமிழ் மக்களின் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின். இன்னைக்கு அவர் ஃபுல் ஆக்டிவா இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் பணியாற்றி கொண்டிருக்கிறார். காலங்கள் பதில் சொல்லும். அவர் கரூரில் என்ன பேசுறாருன்னு தெரியல. இப்போ நீங்கள் நான் பேசிட்டு போது அவர் கரூரில் அவர் என்ன பேசுறாரு தெரியல. அதுக்கு நம்ம தொடர்ந்து மிக விரைவில் நம்ம ஜம் தொலைக்காட்சியில் அது குறித்து பேசுவோம். எனவே திமுக தனித்து விடப்பட்டது, இதோடு திமுக அழிஞ்சு போச்சு, இதோட திமுக ஒளிஞ்சு போச்சுன்னா
எவ்வளோ சீக்கிரம் நான் இன்னொன்று சொல்கிறேன் சார், தனிப்பட்ட குடியாத்த குமரன் கருத்து சார். இந்த குதிரை பேரம், எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருது, இந்த ஆட்சியை கவுத்துட்டு அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து எங்கள் தளபதி சிஎம் சீட்டில் உட்காரிக்கிறது, அதில் எங்கள் உடன்பாடு இல்லை. என் தனிப்பட்ட கருத்து அதுதான். எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய கருத்து தான். ஆட்சியை கவுத்துட்டு அவர் சிஎம் உட்காரனா எடப்பாடி சசிகலாவுக்கு தண்டனை கொடுத்தாங்க இல்லை? கூவாத்தூரில் என்ன நடந்துச்சு? அன்றைக்கி எடப்பாடி சிஎம் ஆனார்ல, அன்றைக்கே இந்த வேலையை நாங்கள் பார்த்தா அன்றைக்கே எங்கள் தலைவர் தளபதி சிஎம் ஆயிருப்பார். ஒரே வார்த்தை சொன்னார் எங்கள் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், ஒரே வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? இந்த பின்வாசல் வழியாக வர பதவி எனக்கு தேவையில்லை, நான் முன்வாசல் வழியாக தான் வருவேன். இன்றைக்கு ஜெம் தொலைக்காட்சியில் குடியாத்த குமரன் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன். நாங்கள் மக்கள் கிட்ட நாங்கள் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பார்னு சொல்லுவோம். மக்கள் ஓட்டு போட்டு தப்பு பண்ணிட்டோம், மாற்றம்னு தப்பு பண்ணிட்டோம். இந்த தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வந்தால் தான் நம்ம நல்லா இருப்போன்னு மிக விரைவிலே தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பார். இது நடக்கும். மக்கள் என்றைக்கும் எங்கள் பக்கம். தமிழ்நாடு அரசியல் உடுப்பி ஓட்டில் எச்சல மாதிரி ஆயிடுச்சுங்க. உடுப்பி ஓட்டில் எச்சல மாதிரி ஆயிடுச்சு. அந்த மந்திரிங்கோ அந்த எம்எல்ஏங்கோ அவனுக்கு அடிக்கிற கூத்து எப்பா. யாரையும் நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. இதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். ஓகே சார், சிறப்பான தகவல், ரொம்ப நன்றி. வாழ்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.